Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து 3 இயர் LLB அண்ட் LLB ஹானர்ஸ் கோர்ஸுக்கு உண்டான ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாணவர்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து டிஎம் பண்ணி கேக்குறீங்க. ஒவ்வொரு ஆளுக்கா வந்து டிஎம்ல வந்து சொல்ல முடியாதனால இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் முதல்ல நல்லா கவனிக்கணும். 3 இயர் LLB அப்படிங்கிற கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து என்ன, எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நம்மள வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, டிகிரி முடிச்சவங்களுக்கு எப்படி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் படிப்பு படிச்சு முடிச்சவங்களுக்கு எப்படி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, நீங்க லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கறத பேசிக் நாலேஜ் நீங்க தெரிஞ்சாதான் 3 இயர் LLBக்கு உள்ளே உங்களால வந்து போக முடியும். அதே மாதிரி அடிஷனலா வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து தேவைப்படும், ஏஜ் லிமிட் இதுக்கு வந்து உண்டா, ஒர்க் போய்கிட்டே வந்து இந்த ஒரு LLB வந்து நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்க போறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க வந்து LLBக்காகவே வந்து நம்ம சேனல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லிட்டு இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம அப்டேட் கொடுப்போம். யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், எந்த டேட்ல கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கிறது, கட் ஆஃப் மார்க் எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டா இந்த ஒரு குரூப்ல மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம். மறக்காம இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு வந்து ஜூன் 16, அதாவது ஜூன் மாசம் 16th அப்படிங்கிற டேட்ல தான் வந்து 3 இயர் LLBக்கு உண்டான அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது TNDALUல இருந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதை பத்தின பிரீஃப் அப்டேட் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து இந்த வீடியோக்கு முந்தின வீடியோல வந்து கொடுத்திருந்தோம். அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு கமெண்டா நம்மளால ரிப்ளை பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு தனியா ஒரு டவுட்கான கிளியர் பண்ணக்கூடிய வீடியோவா தான் இது வந்து இருக்கும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து 3 இயர் LLB அப்படிங்கறது வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி. 1997 தான் வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ணாங்க. இது வந்து ஒரு நம்ம தமிழக அரசால் வந்து நிர்வகிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. சரிங்களா? இந்த யூனிவர்சிட்டியில 3 இயர் LLB அப்படிங்கிறது ரெண்டு விதமான கோர்சஸ் அப்படிங்கறது ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு வந்து 3 இயர் LLB அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நீங்க நார்மலா 15 கவர்மெண்ட் காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. அங்க போயிட்டு நீங்க படிக்கணும் அப்படின்னா நேரடியா போயிட்டு நீங்க அட்மிஷன் வந்து போட முடியாது. கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி தான் நம்ம வந்து உள்ள வந்து போக முடியும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னா 15 கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. மீதி வந்து இருக்கக்கூடிய காலேஜ் 12 காலேஜ் வந்து பிரைவேட் வந்து இந்த காலேஜோட அஃபிலியேட்டட் காலேஜா வந்து இருக்கு. இது வந்து 3 இயர் LLB. LLBலே ஹானஸ் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுதான் வந்து சோயல்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இது வந்து சென்னையில இருக்கக்கூடிய தரமணி கேம்பஸ்ல தான் நீங்க வந்து போயிட்டு வந்து படிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவையில்லாம மாத்தி வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதை வந்து சொல்லிடுறேன். ஏன்னா போன வருஷம் என்னென்னலாம் வந்து நடந்துச்சோ அது இந்த வருஷம் நீங்க பண்ணக்கூடாது, நீங்க வந்து தப்பா வந்து பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏர்லியாவே உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ஸ்டெப்பா அடுத்த வீடியோவை டெடிகேட்டடா வந்து போஸ்ட் பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரோ நாங்க வந்து இந்த வருஷம் தான் வந்து யூஜி அதாவது அண்டர் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ரிசல்ட் வந்து வரல. ரிசல்ட் வராம அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க பண்ண முடியாது அப்படிங்கறத தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அதான் வந்து கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து யூஜி ஹோல்டரால மட்டும்தான் 3 இயர் LLBக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க ஃபைனல் இயர் செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க படிச்ச யூனிவர்சிட்டியில அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்பவே நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். மத்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்க காலேஜ்ல உங்க யூனிவர்சிட்டியில எப்ப ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்களோ அந்த ரிசல்ட் வந்த உடனே நீங்க அந்த ரிசல்ட் காப்பி வச்சு என்ன பண்ணலாம்னா மார்க்கை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த 3 ஆண்டு சட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தகுதிகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது யுஜிசியோட நாம்ஸ் படி, அதாவது பல்கலைக்கழக மானிய குழுவால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிற நீங்க படிச்சிருக்கணும். அந்த அண்டர் கிராஜுவேட் வந்து என்ன டிகிரியா வேணாலும் இருக்கலாம். அதை வச்சுதான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க பிஜி படிச்சிருந்தாலும் சரி உங்களை பிஜி மார்க்கை எடுக்க மாட்டாங்க. நீங்க பிஜில வந்து ஒரு 99% உங்ககிட்ட இருந்தாலும் உங்களுடைய பிஜி போஸ்ட் கிராஜுவேட் எடுக்க மாட்டாங்க. நீங்க யூஜில என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை தான் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கீங்க ப்ரோ நாங்க வந்து பிஏ படிச்சிருக்கோம், நாங்க பிஏல இருந்து இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா
டோட்டல் மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் படிச்சு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் நீங்க இன்ஜினியரிங்ல என்ன ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாலும் ஓகே. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், சிஎஸ், ஐடி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்களுடைய ஒட்டுமொத்த மார்க்கை தான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுல வந்து உங்களுக்கு பாயிண்டா தான் கொடுத்துருப்பாங்க. சிஜிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் உங்களுடைய. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே பாட்டம்ல ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ 7.69 அப்படின்னா நீங்க வந்து 76% அர்த்தம். அதே மாதிரி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணணும். எப்படி வந்து மார்க்லாம் வந்து கன்சிடர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு அடுத்த அப்டேட் வந்து கொடுக்குறேன், வெயிட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, அதுல வந்து அவங்க சொல்லிருக்கக்கூடிய அப்டேட் படி மினிமம் நீங்க வந்து உங்களுடைய யூஜில வந்து நீங்க 45% அப்படிங்கிற மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது யாருன்னா ஜெனரல் கேட்டகரி. மீதி இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா 40% விழுக்காடு இருக்கக்கூடியவங்க வந்து குறைந்தபட்சம், இது எல்லாமே வந்து குறைந்தபட்சம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் விண்ணப்பம் செய்வதற்கு கட்டாய அடிப்படை தகுதிகள் அப்படிங்கிறது அடிப்படை பள்ளி வந்து நீங்க வந்து கல்வியில வந்து முடிச்சிருக்கணும், பள்ளி கல்வியில வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் அப்படிங்கிறத முடித்திருக்க வேண்டும். அதை நீங்க நேரடியா பண்ணியிருக்கலாம், இல்ல வந்து அஞ்சல் வழியாக பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா தொலைதூர கல்வியா பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா திறந்த நிலை பல்கலைக்கழகமாக வழியாக கூட பண்ணியிருக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் இங்க வந்து எலிஜிபிள் தான். அது எப்படி பேட்டர்ன் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th +2 +3 அப்படிங்கிற இந்த பேட்டர்ன்ல படிச்சிருக்கணும். அப்படி இல்ல நீங்க அப்படி படிக்கல அப்படின்னா 10th +3 +3 அப்படிங்கிற இந்த பேட்டர்ன்ல நீங்க வந்து படிச்சிருக்கணும். அதுல ஒரு தெளிவா ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இளநிலை பட்டப்படிப்பு மட்டுமே தகுதி நிலைக்கும் தரவரிசை பட்டியலுக்கும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இளநிலை அப்படின்னா வந்து அண்டர் கிராஜுவேட் மட்டும்தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஐடிஐ படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஐடிஐ அப்படிங்கிறது வந்து 12ஆம் வகுப்பு கல்வி தரத்துக்கு சமமானது. அதனால நாங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதனால ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. 10th முடிச்சுட்டு டைரக்டா நீங்க 3 இயர் பாலிடெக்னிக் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சு 3 இயர் நீங்க வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து பண்ணிருங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணி முடிச்சுட்டு நீங்க 3 இயர் டிகிரிஸ் நீங்க வந்து பண்ணிருக்கணும். அப்படி பண்ணவங்களால மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க 30 வயசுலயும் அப்ளை பண்ணலாம், 25 வயசுலயும் அப்ளை பண்ணலாம், 40 வயசுலயும் அப்ளை பண்ணலாம், ஏன் 60 வயசுலயும் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இல்ல சரிங்களா. தற்போது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இதுக்கு வந்து படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கரஸ்பாண்டிங் கோர்ஸ் வந்து கிடையாது. எல்எல்பி எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம வந்து ரெகுலர்ல போயிட்டு வந்து தான் வந்து பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இது வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல இருந்து பார்ட் டைம் காலேஜ் தான். மார்னிங்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் வந்து இருக்கும். அதுதான் வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் போறது ஒர்க் போகாம இருக்கிறது அது உங்களுடைய ஒப்பீனியன் சரிங்களா. அததான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் ஒதுக்கப்பட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது கவுன்சிலிங் டைம்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட டிகிரி சர்டிபிகேட் பிளஸ் டிகிரி சர்டிபிகேட் அப்படின்னா உங்களோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அந்த கார்டு டைப்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு உண்டான நீங்க பார்ட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், பார்ட் பில வந்து செகண்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படிங்கிறது இது ரெண்டும் இல்லாம உங்களால கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணவே முடியாது. பட் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து என்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் இல்ல, என்கிட்ட வந்து டெம்பரரி மார்க் ஷீட் இல்ல, என்கிட்ட டிசி இல்லன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணுங்கிறத, ரிக்வெஸ்ட் லெட்டர் எப்படி நம்ம சப்மிட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த இதுல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதனால கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து டிகிரி மார்க் ஷீட்டும் அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டும் அப்படிங்கிறது கம்பல்சரியா ஆன்லைன் கவுன்சிலிங் டைம்ல வேணும். நீங்க சென்னைக்கு தான் போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. கவுன்சிலிங்க்கு எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். வீட்ல இருந்தபடியே மொபைல் மூலியமாக நீங்க சிவி, அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களால வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கான செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில், அதாவது தகுதி தேர்வில் அப்படின்னா நம்மளோட யூஜில வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்குமோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணி மார்க்கான அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய காமன் டவுட் என்ன அப்படின்னா, நம்மளோட கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறது எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூஜி, அதாவது நல்லா கவனிக்கணும், அண்டர் கிராஜுவேட்ல லாங்குவேஜ், அதாவது உங்களுடைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த பேப்பர் தவிர மீதி பார்ட் 3ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட், அதை மட்டும்தான் வந்து யூஜில இருக்கக்கூடியவங்களுக்கு மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுடைய பர்சன்டேஜ். அதை வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 6th செம் வரைக்கும் ஒரு 42 பேப்பர் உங்ககிட்ட வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன், 42 பேப்பர் வந்து நீங்க வந்து எழுதியிருக்கீங்க. அதுல லாங்குவேஜ் பேப்பர் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் செம்லயும் செகண்ட் செம் தேர்ட் செம் வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் வரும். அதுக்கப்புறம் 4th செம்ல இருந்து எப்பயுமே எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அதனால அந்த லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை மட்டும் தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். இப்ப லைக் வந்து நான் முதல்வன், அதே மாதிரி வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி வந்து நம்ம ஸ்கில் பேப்பர் இதெல்லாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. அதெல்லாம் பார்ட் 4ல வந்துரும் சரிங்களா.
நீங்க பார்ட் 3ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை மட்டும்தான் வந்து நீங்க வந்து கட் ஆஃப் வந்து என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணிட்டு என்டர் பண்ணணும். நீங்க எக்ஸஸா வந்து மார்க் போட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களோட அப்ளிகேஷனை நிராகரிக்கப்படுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதனால நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மார்க்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி பக்காவா ப்ராப்பரா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே ப்ரோ, இப்போ வந்து எங்க கிட்ட வந்து டிசி இல்ல, எங்க கிட்ட வந்து மார்க் ஷீட் இல்ல, எங்க கிட்ட வந்து ஓவரால் ஸ்டேட்மெண்ட் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இந்த 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்டரியா தேவைப்படும் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுடைய போட்டோ, உங்களோட சிக்னேச்சர், பேரண்ட் அம்மா இல்ல அப்பா அப்படி இல்லைன்னா கார்டியன், இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது ஒரிஜினல் வேணும். ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டா நீங்க எடுத்துக்கக்கூடியது வச்சிருக்கீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க உங்ககிட்ட ஓல்டு இருக்குன்னா அதை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரே கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து கடைசி செம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் வந்து நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரே பேப்பர்ல உங்களுக்கு ஒரே மார்க் ஷீட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து யூஜியோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட். அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை நீங்க சப்மிட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் எங்க காலேஜ்ல வந்து கொடுக்கல, ஏன்னா இப்பதான் வந்து ஃபைனல் செம் வந்து ரிசல்ட் ஒவ்வொரு காலேஜ்ல வந்து போயிட்டு இருக்கு. அதனால அது கொடுக்கலைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் ஒவ்வொரு செமஸ்டருக்கு தனித்தனியா வந்து உங்களுக்கு மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து அந்த தனித்தனி இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் சொல்லுவோம், அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை ஒரே பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வேணும், ஏன்னா சின்ன கார் டைப்ல வந்து கொடுத்துருப்பாங்க, அது வேணும். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய டிசி, டிசி அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அது இல்லாம நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியாது. இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு கூட நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இப்பவே தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட் கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. உங்களுடைய கட் ஆஃப் மார்க், ஏன்னா இந்த இடத்துல வந்து கட் ஆஃப் மார்க் தான் நம்ம கிட்ட வந்து பேசும், நம்ம சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ, இப்போ இந்த சர்டிஃபிகேட்லாம் இல்ல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு அதுக்காகவே வந்து ஒரு பிரத்யேகமா ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறத நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொடுத்தது, இதை நாங்களே வந்து டிசைன் பண்ணது. ஃப்ரம் அப்படிங்கிற அட்ரஸ்ல வந்து உங்களுடைய பேர் வந்து போட்டுக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து இப்போ ஜென்ரேட் ஆயிருக்காது, அதனால அதை வந்து விட்டுருங்க. உங்களோட அட்ரஸை போட்டுட்டு 2 அப்படிங்கிற அட்ரஸ்ல டிஎன்டிஏஎல்யூ லா அட்மிஷன் கமிட்டி சென்னை 6,13,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெஸ்பெக்டட் சார்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் உங்ககிட்ட என்ன இல்லையோ, நான் உங்களுக்கு இது வந்து உங்க எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட் வாஸ் நாட் இட் ரிசீவ்டு பை திஸ் காலேஜ், அதாவது இப்போ நீங்க யூஜி படிச்ச காலேஜ்ல இந்த சர்டிபிகேட்லாம் எங்க கிட்ட வந்து கொடுக்கல, அது தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சப்ஜெக்ட்ல போட்டுட்டு ஐ எம் அப்ளைங் ஃபார் த டிஎன்டிஏஎல்யூ 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம், நீங்க ஹானஸ் ப்ரோக்ராம்னா ஹானஸ் போடணும், அஃபிலியேட்டட் தூக்கிட்டு ஹானஸ் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் த அகாடமிக் இயர் ஃபார் 2025 to 26 ஃபார் திஸ் ஐ டோன்ட் ஹேவ் டிசி ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அண்ட் ஐ எம் நாட் yet received. Once I received the certificate, I will be genuinely வந்து submitted within your knowledge. So I kindly request you to admit me. அதாவது ஜஸ்ட் இப்போ எங்க கிட்ட வந்து இந்த சர்டிபிகேட்லாம் வந்து இல்ல, நீங்க இப்ப தற்காலிகமா என்ன வந்து என்ன பண்ணுங்க, அட்மிட் பண்ணுங்க, அதாவது அனுமதி வந்து கொடுங்க, நாங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றதுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்றதுக்கு எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு அப்பாலஜி லெட்டர்னு சொல்லுவோம். இப்ப டிஎன்பிசிக்குலாம் நம்ம வந்து உள்ள வந்து ஒரு சில சர்டிபிகேட்லாம் இல்லைன்னா நம்ம அப்பாலஜி கேட்டு நம்ம சப்மிட் பண்ணுவோம் கவுன்சிலிங், அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கேட்குறோம். இந்த அப்பாலஜி லெட்டர் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி என்ன பண்ணணும், ஒன்னு A4 ஷீட்ல கைப்பட எழுதுங்க. அப்படி உங்களால எழுத முடியலன்னா இதை வந்து நம்ம வேர்டு ஃபார்மெட்லயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறோம். அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கீழே உங்களுக்கு ப்ராப்பரா வந்து இருக்கும். நம்ம குரூப்லயும் வந்து பின் பண்ணி வச்சிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுத்தோம், முதல் வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து கொடுத்தோம். உங்ககிட்ட என்ன சர்டிபிகேட் இல்லையோ அதை மட்டும் எடிட் பண்ணிட்டு மீதெல்லாம் சேவ் பண்ணிட்டு யுவர் ட்ரூஃப்லின் போட்டு உங்களுடைய பேர் அந்த இடத்துல சிக்னேச்சரா போட்டுட்டு எந்த டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்டு, உங்களுடைய லொகேஷன், பிளேஸ் அந்த இடத்துல போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட எந்த டிசி அப்லோட் பண்ற இடத்துல நீங்க இந்த ஒரு அப்பாலஜி லெட்டர் வந்து சப்மிட் பண்ணலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர். இந்த 14 நிமிஷம் வீடியோல நீங்க கேட்கக்கூடிய காமன் டவுட்ஸுக்கு வந்து நான் வந்து கிளியர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே லைவ் மாதிரி அப்படியே பேசிட்டே போயிட்டேன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு அப்டேட் வீடியோ போடுறதுக்கும் நான் வந்து ரெடியா இருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா என்னைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னைக்கும் வந்து பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்க வந்து எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் வந்து அப்லோட் பண்றேன். முடிஞ்சா இன்னைக்கு நைட் ரெடி பண்ணிட்டு மார்னிங் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து அப்லோட் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிடறோம். சரிங்களா? ரெடி ஆயிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி 3 இயர் எல்எல்பி அப்ளிகேஷன்ல உங்களுக்கு அப்ளை பண்றதுல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, எரர் வருது அப்படின்னா எங்க டீமை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் தான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுவேன். அப்படி ரீப்ளை பண்ண முடியாத பட்சத்துல ஃப்ரீ டைம்ல வந்து உங்களுக்கு ரீப்ளை வந்து அப்படிங்கிறது வரும். எரர் மிஸ்டேக்கோட அப்ளை பண்ண வேண்டாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னாலும் எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கறத பண்ணி கொடுக்குறோம். கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்றது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கைடன்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கும். சரிங்களா? இதுக்கான இந்த இன்ஸ்டா பேஜுக்கான ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒன்ஸ் ஒரு ஃபாலோ போட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீப்ளை வரும். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.